நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஒரு வோட்டிங் வச்சிருந்தோம். நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ஒரு 8 ஸ்டாக் வந்து பார்த்திருந்தோம். அதில டாப் 5 ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வோட்டிங் வச்சிருந்தோம். அதில வந்து நண்பர்கள் செலக்ட் பண்ண ஒரு டாப் 5 ஸ்டாக்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லாரும் வீடியோ கன்டினியூவா பாருங்க. அது ஃபர்ஸ்ட் வோட்டிங்கில உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்பு. ஸ்டாக் பி வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஏ சூப்பரா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 43 இருக்கு. 42.6. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பார்த்தா தெரியும். நல்ல ஒரு அடிமட்டத்தில தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, நல்ல ஒரு மூவ்மெண்ட்ட வந்து இப்ப ஒரு சைடு வேல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எங்களுடைய லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்க செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நல்லாவே இருக்கு பாருங்க. சேல்ஸே கம்மியா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 76,000 கோடி வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் 2 பிரிச்சாங்கல்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதர் இன்கம் சொல்லிட்டு ஒரு 81 கோடி போட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 76 காமிக்குது. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. 94,000 கோடி போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அது 86 வந்தது. ஸ்டாக்கோடைய காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, டிடிஎம்ல மைனஸ்ல தான் இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல காமிக்குது. ஸ்டாக் பிரைஸ் சிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் 24 ரிட்டர்ன் மைனஸ் தான் காமிக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பரா இருக்கு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் சூப்பரா வச்சிருக்காங்க. கடன் ஒரு 67,000 கோடி இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் காமிக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. 11 தான் இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, -56ல இருக்கு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸ் கிடையாது லாஸ்ட் 2 குவார்ட்டர்ல. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. ரொம்பலாம் கிடையாது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டியிருக்காங்க. இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய வெப்சைட் நம்ம பார்க்கலாம். வெப்சைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதான் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த ட்ரக்கு இந்த மாரி கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுலாம் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட்ல ஆயிருச்சு. இது பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கார் நெறையா இருக்கு. இப்போ ஒரு புதிய கார் வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அந்த கார் சேல்ஸ் நல்லாவே வந்திருந்தது. நம்ம ஆட்டோ சேல்ஸோட பார்த்துருந்தோம். அதனால ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ நல்லா வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் முக்கியமான காரணம் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்ச் ஓவர் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வேல்யூவேஷன் உள்ள ஸ்டாக். இது காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். இது எல்லார்னாலயும் நம்ம வாங்க முடியாது. நார்மலா உள்ள பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் வாங்க முடியாது. இதோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல இருக்கு. ஒரு பணக்காரங்க வாங்கக்கூடிய கார் தான் இந்த காரு. லக்ஸரி காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரும் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கனால பார்த்தீங்கன்னா, இதோட சேல்ஸ் கம்மியாறனால, ஸ்டாக்கோடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டவுனா இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். இது பார்த்தீங்கன்னா, அதிகமா சேல்ஸ் ஆகுது யூரோப், சைனா, அப்புறம் அமெரிக்கா அந்த மாரி கண்ட்ரில தான் சேல்ஸ் அதிகமாகுது. இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான் இதோட சேல்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 2 கோடி, 3 கோடி உள்ள கார் இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மக்களையும் சாதாரண மக்களால நம்மளால வாங்க முடியாது. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். ஆட்டோ சேல்ஸ் இதோடைய ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு லேண்ட் ரோவரோட. அதனால தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடிமட்டத்தில இருக்கு. இந்த ரேஞ்ச் ரோவருடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கப் ஆச்சுன்னா, டாடா மோட்டார்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ டெக்னிக்கல் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2021 நவம்பருடைய சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 ஏப்ரல்ல ஒரு சப்போர்ட் வந்துச்சு. அங்கேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப் மூவ் வந்த மாரி காமிச்சுச்சு. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ரோவருடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது லாங் டெர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு டவுன்ல அந்த ஸ்டாக் இருக்கு. நான் என்ன ப்ராப்ளம் டாடா மோட்டார்ஸ்ங்கிறத நான் சொல்லிட்டேன். ரேஞ்ச் ரோவர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆனுச்சுன்னா, கண்டிப்பா டாடா மோட்டார்ஸ் வந்து மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஸ்டாக் நம்ம நண்பர்கள் நெறைய பேர் கேட்ட ஸ்டாக்கு. இந்திரபிரசாத் மெடிக்கல். இதுக்கு தனியாவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபண்டமெண்டலா. அதாவது கோவை மெடிக்கலா, இந்திரபிரசாத் மெடிக்கலான்னு நமக்கு போட்டிருந்தோம். அத பார்க்காதவங்க போய் பாருங்க. ஃபண்டமெண்டல் அதுல எல்லாமே இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில உள்ள ஹாஸ்பிட்டல் இது. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிஸியாவே இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலு. பயாசிஸ் ஸ்கோர் 8 இருக்கு. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ அண்டர் வேல்யூல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இதோடைய லாஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் பாருங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 175 கோடி. அதாவது இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குரோ ஆயிட்டே இருக்கு பாருங்க. 13, 17, 19. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பாருங்க, லாஸ்ட் ஒரு 2 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு சேல்ஸ் இல்லாம இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அதாவது ஒரு 50 கோடி, 100 கோடி தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, டிடிஎம்ல 7 காமிக்குது.
ப்ராஃபிட் க்ரோத் நல்லாவே இருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பரா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லாவே இருக்குங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் கம்பெனில வந்து கிடையவே கிடையாது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் நல்லாவே இருக்குங்க. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 39% காமிக்குது இதில. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 51 எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட தான் இது கூடியிருக்கு. இதோட டெக்னிக்கல் நம்ம பார்த்துடலாம். இந்திர பிரசாத் மெடிக்கல் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த சப்போர்ட்டை உடைக்குமான்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் உள்ள ஒரு டெக்னிக்கல் படி ஒரு ஸ்டாக் ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணால் அதோடைய ட்ரெண்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்லியிருக்கேன். 80% டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 100%ங்க. சப்போஸ் இந்த அமெரிக்கா தாரிஃபெல்லாம் முடிஞ்சு நமக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஸ்டாக் இங்கேருந்து திரும்புறதுக்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா புல் மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆயிரும். அதனால சொல்லுறேன். இப்போ முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இப்போ 2025 மேவுடைய சப்போர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்சில் உள்ள சப்போர்ட் இந்த ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம நண்பர்கள் அடுத்த 3வது ஓட்டிங் கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ரயில். இந்த ஸ்டாக்கும் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஆர்டர் உள்ள ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. ஒரு 7,000 கோடி ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி அண்டர் வேல்யூ தான் இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓயும் சூப்பராக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2. டிவிடெண்ட் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சூப்பராக இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பெக் ரேஷியோ வந்து சூப்பராக இருக்குது. பயாஸ் ஸ்கோர் 7 இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டகிரேட்டட் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு போல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த கம்பெனிக்கு வந்து கண்டினியூ ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பவர் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க முக்கியமானது. ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷனில் இருக்காங்க. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. போல் லைட்டிங் நம்ம ஸ்ட்ரீட்டில் போல் லைட்டிங்கில் அந்த இதில் இருக்காங்க இவங்க. பவர் செக்டார்லேயும் இருக்காங்க. ஸ்டாக்கு பாருங்கள் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் ஸ்டாக் இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து பாருங்கள் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு சேல்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி 1946 கோடி பண்ணியிருக்காங்க. 1600 அதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது பாருங்கள். கம்மியாக இருக்குது. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்கல அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ப்ராஃபிட் பாருங்கள் 127 கோடி 106 கோடி அதுக்கப்புறம் 97 கோடி கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள். 18 அதுக்கப்புறம் 24 31 இபிஎஸ் 233 கோடி அப்புறம் 327 கோடி அப்புறம் 417 கோடி நல்லாவே இம்ப்ரூவ் இருக்குது. 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. மேலே உள்ள குவார்ட்டரில் மட்டும் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி இயர் ஆன் இயர் சூப்பராக தான் இருக்குது. ரிசர்வில் நல்லாவே காசு வச்சிருக்காங்க. 2000 கோடிக்கு மேலே 810 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பாரோவிங்கில் இருக்குது. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தாங்க இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91 இருக்குது. கேஷ் கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா -165 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 71 எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து கூடியிருக்கு பாருங்கள். டிஐயும் எஃப்ஐயும் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. பப்ளிக் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அவங்க முக்கியமான குறைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சேல்ஸு ப்ராஃபிட்டு டவுனாக இருந்துச்சு குவார்ட்டர்னால அவங்க இது பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வரும்போது வாங்குவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க நல்ல ஹைட்டில் இருக்கும்போது ஆர்வ கோளாறுல போய் நல்லா ஆர்டர் கிடைக்குது. இந்த ஸ்டாக் மல்டிபேக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர் போய் இந்த மாதிரி ஹையில் வாங்கிடுவாங்க. டிஐயும் எஃப்ஐ என்ன பண்ணுறாங்க ரிசல்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டே நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் டெலிகிராம் குரூப்பில். முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2025 மேவுடைய சப்போர்ட் இந்த சப்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. இந்த சப்போர்ட்டில் வந்து ஹோல்டு பண்ணுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு அனலைஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம 4வது உள்ள ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து நம்ம நிறைய நண்பர்கள் வச்சிருக்க உள்ள ஸ்டாக் தான் அது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவிட்டுடைய ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 9 இப்போ இதோட ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ரொம்ப டவுனில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப்பு எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. ஸ்டாக் பி அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. இதோட டிவிடெண்ட் பாருங்களேன் 4.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆர்ஓசி ஆர்ஓஇ ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ இவங்களுடைய முக்கியமான பிஸ்னஸ் வருமானம் எதுலேருந்து வருது பார்த்தீங்கன்னா 42% சிகரெட்டில் தான் வருது. இந்த ஸ்டாக் டவுன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா முக்கியமாக இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டி போட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய
சேல்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகும். இவங்களுடைய வால்யூம் குரோத் அது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 10 இருக்க சிகரெட் ரூ. 20 ஆச்சுன்னா, இப்போ நான் ஒரு சிகரெட் குடிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் குடிக்கிறத என்ன பண்ணுவேன், கம்மி பண்ணிடுவேன். அப்போ அவங்க வந்து பார்த்து சேல்ஸ் என்ன ஆகும், ஐடிசிக்கு வால்யூம் கம்மியாகும். அப்போ அவங்களுக்கு சேல்ஸும் கம்மியாகும், அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டும் கம்மியாகும். அதுதான் முக்கியமான காரணம். ஸ்டாக் இந்த அளவுக்கு டவுன் ஆகிறதுக்கு காரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டில தான் இருக்குது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் மட்டும் கிடையாதுங்க. எஃப்எம்ஜியில் இருக்காங்க. நிறைய முக்கியமான எஃப்எம்ஜியில் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பிஸ்னஸை தனியாக பிரிச்சுட்டாங்க. அங்கே பாருங்க, அக்ரி பிஸ்னஸு, பேப்பர், அதுக்கப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸு எல்லாமே வந்து ஐடிலையும் இருக்காங்க. ஹோட்டல் தனியாக பிரித்து இன்னும் ஐடி, பேப்பர், அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எஃப்எம்ஜிஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடிசியில் தான் இருக்குது. ஸ்டாக் பாருங்கள், அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு அப்படியே என்ன சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்கிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்லா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்கள், சேல்ஸும் கம்மியாக இருக்குது. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஜனவரி அடுத்த ரிசல்ட் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் நானும் ஹோல்டிங் பண்ணுறேன் ஐடிசி. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. ஆனால் குவார்ட்டர் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. பாருங்கள், 9,000 கோடி பண்ணவங்க 2014ல் இப்போ 35,000 கோடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு டிடிஎம்மில் 35,350 கோடி இருக்குது. 2025ல் பார்த்தீங்கன்னா 35,000 கோடி இருக்குது. ஆமாம், காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்து, காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான். எஃப்எம்ஜிஜி கம்பெனி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பாருங்கள், நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் பார்க்கும்போது இங்கே வந்து அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். கோவிட் டைமில் வாங்கினவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்னு சொல்லலாம் அது. ரிசர்வில் பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். கடனே கிடையாதுங்க அந்த கம்பெனியில். நெட் கேஷ் ஃப்ளோ நல்லாவே இருக்குது. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கேஷ் கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடி இருக்குங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 37.98லேருந்து பார்த்தீங்கன்னா 37.39 கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து கூட்டியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏதோ 0.0 இருக்குது. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்குங்க இந்த ஐடிசி. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. நம்ம வீடியோவில் அடிக்கடி நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. இங்கே பார்த்தா தெரியும். எந்த வருஷம் சப்போர்ட்னா அது பார்த்தீங்கன்னா 2022 நவம்பருடைய சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பரில் இந்த சப்போர்ட்டுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் இந்த லாங் சைட்வேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சு. இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அதிகமான ஓட்டு கொடுத்த ஸ்டாக்னு சொன்னால் பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இந்த விசா, இந்த எமிக்ரேஷன் இந்த மாதிரி நிறையா அவுட் சோர்சிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான கம்பெனி சொல்லலாம். ஒரு மிட் கேப் டு ஒரு ஸ்மால் கேப் உள்ள ரேஞ்சில் உள்ளது. 13,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ. நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 20 பிக்கு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தாங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பெக் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. பயாஸ் ஸ்கோர் நல்லாவே இருக்குங்க. ஸ்டாக் வந்து பாருங்கள் 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பாருங்கள், நல்லாவே கொடுத்துருக்காங்க. 186 சேல்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. இந்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் இருந்தது. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்கு பெரிய ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த ஸ்டாக்கும் கிடையாது, எல்லா ஸ்டாக்குமே பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்க. 24 கோடி பண்ணாங்க 2015. இப்போ பாருங்கள் 640 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாயிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. ரிசர்வில் பாருங்கள் 2000 கோடி மேலே வச்சுருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் வச்சுருக்காங்க விசா அப்ளிகேஷனு. ஆமாம், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சூப்பராக வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இது டிஐ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்டையும் கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். இது ஒரு அருமையான ஒரு கம்பெனி. நம்ம பார்த்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக் தாங்க பார்த்துருக்கோம். இதை பாருங்கள், லாங் சைடுவேலேருந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பிரேக் அவுட் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்துட்டுருக்கு. அடுத்த இதோடைய சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நவம்பர் 25ஆம் வந்த சப்போர்ட்டு தான் இந்த சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்த ஃபர்தராக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது. அக்டோபர் 23 அந்த சப்போர்ட்டுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இந்த ஸ்டாக்கில் நம்ம அனலைசிஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 ஸ்டாக் பார்த்துருக்கோம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், இந்திர பிரசாத் மெடிக்கல், டிரான்ஸ்டைல், ஐடிசி, பிஎல்எஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஒரு 30 to 40, 50% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது.
நம்ம நண்பர்கள் கேட்ட இந்த 5 ஸ்டாக் நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த 5 ஸ்டாக்கையும் நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியாட்டுன்னா நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டரை கேட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் எந்த ஒரு பை காலோ செல் காலோ கிடையாது. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நல்லா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம ஈவினிங் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.